தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுக பெண் தலைவர் பாஜகவில் இணைகின்றார். திமுக பெண் தலைவர் பாஜகவில் இணைகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம். திமுகவில் சாறை சாறையாக இருந்து விலகி அதிமுக பாஜகவில் இணைந்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் திமுகவில் சமீபத்தில் இணைந்த ஒரு பெண் தலைவர் பாஜகவில் இணைகிறார். ஆம், தமிழக வெற்றி கழகத்தின் ஒரு பொறுப்பாளராக இருந்தவர் வைஷ்ணவி. இவர் கோயம்புத்தூர் பகுதியை சார்ந்தவர். இவர் தமிழக வெற்றி கழகத்தின் மீது பரபரப்பான குற்றச்சாட்டுகளை கூறி கட்சியிலிருந்து விலகினார். விஜயை பார்க்க முடியவில்லை, விஜயை பார்த்து எதுவும் சொல்ல முடியவில்லை, செய்திகள் பரிமாற முடியவில்லை. மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் பதவிகள் விலைக்கு விற்கப்படுகின்றன என்று குற்றம் சாட்டினார். தமிழக வெற்றி கழகத்திலிருந்து விலகி இவர் திமுகவில் கரூர் பாலாஜி, செந்தில் பாலாஜி முன்னிலையில் இணைந்தார். இவர் திமுகவுக்கு ஆதரவாக நடிகர் விஜய்க்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்து வந்தார். அவர் திமுகவில் இணைந்து ஒரு சில மாதங்கள் ஆகியும் கூட வைஷ்ணவிக்கு எந்த பதவியும் வழங்கப்படவில்லை. அவர் செந்தில் பாலாஜியிடம் முட்டி மோதி பார்த்தார். காரியம் நடப்பது போன்று தெரியவில்லை. தற்பொழுது திமுகவில் இருந்து வைஷ்ணவி விலகுகின்றார். அவர் பாரதிய ஜனதா கட்சியில் இணைய போவதாக கூறப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சி வைஷ்ணவிக்கு ரத்தின கம்பளம் விரித்து வரவேற்கின்றது. அவருக்கு நல்ல பதவி வழங்கப்படும் என்று கூறப்படுகிறது.